வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமானவர்களே, ஒப்புரவாகுதல் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாதது. பிரிந்திருக்கிற குடும்பம், பிரிந்திருக்கிற நண்பர்கள், பிரிந்திருக்கிற சமுதாயம் ஒன்று சேர வேண்டுமானால் ஒப்புரவாகுதல் அவசியம். இந்த ஒப்புரவாகுதலுக்கு விட்டு கொடுத்தல் வேண்டும். ஒருவேளை அது கோபமாயிருக்கலாம், சுய பெருமையாயிருக்கலாம், அல்லது நம்முடைய கௌரவமாக இருக்கலாம். இதுதான் ஒப்புரவுக்கு இன்றியமையாதது. பாவத்தினால் ஏற்பட்ட விளைவாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவினை உண்டானது. இதன் காரணமாக கடவுளிடம் சேர முடியாத சூழ்நிலை மனிதன் இருந்தான். பாவம் மனிதனை கொன்றது. அந்த சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பிரிவினைக்கு காரணமான பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தின் விளைவினால் வந்த எல்லா சாபங்களையும் மாற்றும். ஆகவே இன்றைக்கு உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கையிட்டு இயேசுவினிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வாயானால் ஆண்டவரோடு நீ ஒப்புரவாகி அதனால் வரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்று நீ உன்னை அர்ப்பணிப்பாயா? ஆதார வசனம்: பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2:16.